டைட்டில் தங்கச் சிறகு தி கோல்டன் விங். ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் ராகவன் என்ற வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது வயல்கள் செழிப்பை இழந்திருந்தன. அவரது மனம் ஒரு புதிய தொடக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. அவர் முட்டை வியாபாரத்தில் இறங்க முடிவு செய்தார். தனது கடைசி சில காசுகளைக் கொண்டு ஒரு கோழியை வாங்கினார். அது தங்க நிறச் சிறகுகள் கொண்ட ஒரு அற்புதமான கோழி. இந்த தங்கக் கோழி தனது அதிர்ஷ்டத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்று ராகவன் நம்பினார். தங்கக் கோழி தனது நிலையான உற்பத்தியால் அவருக்கு நம்பிக்கையை அளித்தது. இந்த ஆரம்ப வெற்றியால் உற்சாகமடைந்த ராகவன் மேலும் பல கோழிகளை வாங்கினார். தனது கூண்டை கோழிகளின் ஒலியால் நிரப்பினார். விரைவில் அவரது பண்ணையிலிருந்து புதிய முட்டைகளின் சிறிய ஓடை பெருகியது. அவர் அவற்றை உள்ளூர் சந்தையில் விற்கத் தொடங்கினார். ஆனால் ராகவன் பேராசையால் உந்தப்பட்டவர். அவர் முட்டைகளின் எண்ணிக்கையை கவனித்தார். ஒரு எண்ணம் அவரது மனதில் எழத் தொடங்கியது. இந்த கோழிகள் ஒரு சிறிய அளவு உணவில் இவ்வளவு முட்டைகள் கொடுத்தால், அவர் யோசித்தார், அவர்களுக்கு அதிகமாக கொடுத்தால் இன்னும் எத்தனை இடம் என்று கற்பனை செய்து பாருங்கள். என் வணிகம் செழிக்கும், கூடை நிரம்பி வழிவதையும் லாபம் பெருகுவதையும் அவர் கனவு கண்டார். இந்த கணக்கீட்டால் குருடான ராகவன் தனது கோழிகளை கட்டாயப்படுத்தத் தொடங்கினார். அவர் அதிக தீவனத்தை வாங்க முயன்றார். பெரும்பாலும் தனது வழியை மீறி அவர்களிடம் இருந்து மேலும் முட்டைகளை பெற முயற்சித்தார். அதிக உணவு அதிக முட்டை என்ற ஒரு எளிய சூத்திரத்தை அவர் நம்பினார். ஆனால் விரைவில் அவர் ஒரு கடுமையான யதார்த்தத்தை எதிர்கொண்டார். கோழிகள் அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு பதிலாக மன அழுத்தத்திற்கு ஆளாகின. அவர்களுக்கு சரியான வகை அல்லது சீரான அளவு உணவு கிடைக்கவில்லை. சில சமயங்களில் அதிகமாகவோ அல்லது தனது திட்டத்தை அவரால் தொடர முடியாததால் போதுமானதாகவோ இல்லை. அவற்றின் முட்டை உற்பத்தி குறைந்தது. சில கோழிகள் முட்டையிடுவதையே நிறுத்திவிட்டன. ராகவனின் கனவு இழப்புகளின் கனவாக சிதையத் தொடங்கியது. வணிகம் செழிப்பதற்கு பதிலாக தோல்வியடைந்தது. மனம் உடைந்த ராகவன் தொடர முடியாது என்பதை உணர்ந்தார். பெருமூச்சுடன் அவர் வேதனையான முடிவை எடுத்தார். அவர் தனது அன்பு கோழிகள் அனைத்தையும் விற்க வேண்டும். செய்தி பரவியது. ஒரு பிரகாசமான காலை பொழுதில் பக்கத்து கிராமத்திலிருந்து சூர்யா என்ற கனிவான முகமுள்ள ஒரு விவசாயி வந்தார். சூர்யா ராகவனிடம் இருந்து மொத்த கோழி மந்தையையும் வாங்கினார். அவர் வெறுமனே முட்டையிடும் இயந்திரங்களை பார்க்கவில்லை. அவர் உயிருள்ள உயிரினங்களை பார்த்தார். சூர்யா கோழிகளை தனது பண்ணைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு விலங்குகளை பராமரிப்பது ஒரு வாழ்க்கை முறையாகும், வெறுமனே ஒரு வணிக உத்தி அல்ல. சூர்யா கோழிகளுக்கு போதுமான உணவை மட்டுமல்ல, சரியான உணவை சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்தார். அவர் தனது கூண்டை தவறாமல் சுத்தம் செய்தார். அவர்களுக்கு போதுமான இடவசதியை வழங்கினார். மேலும் மிக முக்கியமாக அவர்களுக்கு அபாரமான கருணையுடன் கிட்டத்தட்ட குடும்பத்தைப் போலவே நடத்தினார். மகிழ்ச்சியான கோழிகள்தான் மகிழ்ச்சியான முட்டைகளை இடும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். சில வாரங்களுக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சீரான பராமரிப்பில் இருக்கும் கோழிகள் செழிக்கத் தொடங்கின. அவற்றின் சிறகுகள் மீண்டும் பளபளப்பை பெற்றன. அவற்றின் கூவல்கள் மகிழ்ச்சியாக மாறின. மேலும் அவற்றின் முட்டை உற்பத்தி உயர்ந்தது. ராகவன் கற்பனை செய்த எதையும் மிஞ்சியது. ஒவ்வொரு காலையிலும் சூர்யாவின் கூடைகள் முழுமையாக உருவாகிய பணக்கார முட்டைகளால் நிரம்பியிருந்தன. சூர்யா தனது முட்டைகளை அதிக லாபத்திற்கு விற்றார். எண்ணிக்கையால் மட்டுமல்ல, அவற்றின் விதிவிலக்கான தரத்தாலும். அவரது வணிகம் தனது விலங்குகளின் புரிதல் மற்றும் மரியாதை அடிப்படையில் செழித்தது. கோழிகளை பொறுத்தவரை அவை தனது நாட்களை வசதியாகவும் மகிழ்ச்சியுடனும் கழித்தன. ஒருபோதும் அவற்றை பொக்கிஷமாக மதித்த ஒரு விவசாயிக்காக தங்கள் தங்க பொக்கிஷங்களை இட்டன. தங்கக் கோழி மற்றும் அதன் சகோதரிகள் அனைவரும் இறுதியாக தங்கள் உண்மையான வீட்டைக் கண்டனர். அங்கு லாபம் மட்டுமல்ல, பராமரிப்பும் ஒரு முக்கிய வெகுமதியாகும்.